அப்பாடா! எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வரைக்கும் அல்லோலப்பட்டு கடைசியில ஒரு வழியா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்றாச்சு. முதலமைச்சரா பணியாற்ற தொடங்கியாச்சு. முதல் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அப்புறம் கிட்டத்தட்ட எத்தனை பேத்துக்கு இந்த விஷயம் தெரியும், தெரியாதுங்கிறத சொல்லுங்க. அவர் வந்து வாக்குறுதி நிறைய கொடுத்தாரு. 200 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் போக்குவரத்து பெண்களுக்கு ஃப்ரீ, அப்புறம் நல்லா கேட்டுக்கணும், 200 யூனிட் ஃப்ரீ, போக்குவரத்து பஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. லோக்கல் பஸ்ஸா இல்ல எல்லா பஸ்ஸும் அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணல. 200 யூனிட் குறைந்தபட்சம் 200 யூனிட் உபயோகிச்சவங்களுக்கு மட்டுமா இல்ல இப்ப 500 யூனிட்டுக்கு மேல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதனால நிறைய விஷயம் இருக்கு. இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ ஒரு ஒரு குவாலிட்டியான விஷயத்த வந்து மென்ஷன் பண்றது பண்ணணும், பண்ணல. இப்ப வந்து 500 யூனிட் போட்டாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து பஸ்ஸுக்கு என்ன வருதுன்னு தெரியல. இதுல வந்து முன்னத்த இருந்த முதலமைச்சருக்கும் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கா, இல்ல ஒரே மாதிரிதான் பாகுபாடு இல்லாம செயலாற்றுறாங்களா அப்படின்னு பாக்கணும். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. இதுல வந்து விஜய் சாருக்கு வந்து ஓட்டு போட்டவங்களும் விஜய் சாரை பத்தி எல்லாருக்கும் பெருமையா பேசினவங்க, வாக்குறுதிகள் பத்தி பேசினவங்க எல்லாருமே அதுல சில நீங்க வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. இதெல்லாமே பப்ளிக்ல வர்றதானே. இப்ப நானும் நீங்களும் பார்த்திருப்போம். அதுல ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுச்சு, அரசு காசே எங்க அண்ணன் எடுக்கல, தான் சொந்த காசுல கொடுக்குறேன்னு இருக்கிறாரு, தான் சொந்த காசுல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் தெரியும். எங்க அண்ணன் அரசு காசெல்லாம் சீன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அண்ணன் வந்த உடனே அரசு கஜானா காலி. எல்லாருக்கும் தெரியுமே அரசு கஜானா காலியா தான் இருக்கு, கடனா இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம முன்னாடியே வாக்குறுதி கொடுக்கறத கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்கலாம். அதை செய்யல. இனி வரும் காலங்கள்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. என்னதான் நடக்க போறதுன்னா எல்லாமே நல்லதா நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லதா நடக்கணும். ஏன்னா மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். கண்டிப்பா மாற்றம் கண்டிப்பா வேணும். இது வரைக்கும் வந்து மாற்றங்கள் வந்து தேவைப்பட்டது. சடனா விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து கண்டிப்பா மாற்றத்துக்கான செயலை செய்வார்னு நினைச்சோம். ஆனா பாவம் அவரோட உடல்நல ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரால் நீடிக்க முடியல. பிளஸ் சில பல காரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், கமலஹாசன் அப்படிங்கிறவர், மாற்றம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில அவர் எங்க போய் இருந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்பயும் மாற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு கொடி புடிச்சு தூக்கி வீரசாரமா பேசிட்டு, ஆனா போஸ்ட் எல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் சிரிப்பு வருது, கஷ்டமாவும் இருக்குங்க. ஏன் அப்படின்னா யார வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் கையேந்தி சீட்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்க முதலமைச்சரா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கின மாதிரி. ஏன்னா நிறைய பப்ளிக்ல இப்ப அதான் பேசப்பட்டுட்டு இருக்கு. அவங்க வந்து தாரவாத்து, அதாவது போனா போகுது பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரிதான் அவங்க தரப்புல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்டென்ட் வச்சு ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. மீம்ஸ், ரீல்ஸ்னு சொல்ல முடியாது, மீம்ஸ் போயிட்டு இருக்கு. போனா போதேன்னு பொழைச்சு போன்னு சொல்லிருக்காங்க. அதுல இன்னொருத்தர் பப்ளிக்காவே சொல்லிட்டாரு, நாங்க அவரோட அனுமதி பெற்றுதான் உங்ககிட்ட வரோம்னு. இது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, எல்லாம் நன்மைக்கே. அவ்வளவுதான்.